பெரியாருக்கு 128 சிலை வைக்க போறாங்க. இந்த செம்மொழின்னா அதுக்கு ஒரு அலுவலகம் இருக்கும் இந்த அமைப்புக்கு. அந்த அலுவலகம் எதிர பெரியார் சிலையை வச்சு அது கீழே இந்த கோயிலில் இருக்கிற சிலைக்கு மேல கடவுள் கிடையாது, கடவுளை நம்புகிறவன் முட்டாள், கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியெல்லாம் எழுதுற மாதிரி அந்த சிலைக்கு கீழே தமிழ் காட்டு மராட்டி பாஷை, தமிழை படிப்பவன் உருப்பட முடியாது அப்படின்லாம் எழுதுவாங்களா? அதுதான் வேணாம். கம்யூனிஸ்ட் ஆபீஸ் எதிர வைக்கிறது சிலைய பெரியார் 128 வைக்கணுமே. அதனால கம்யூனிஸ்ட் ஆபீஸ் எதிரும் பெரியார் அவங்க மட்டும் பின்தங்கி இருப்பாரு, அவங்களையும் முன்னேற்றி விடுவோம். அவங்க ஆபீஸ் எதிர ஒரு சிலை, கம்யூனிஸ்ட் ஆபீஸ் எதிர சிலை, அதுல எவன் காலை நக்கியாவது பிழைப்பவன் கம்யூனிஸ்ட். அயோக்கியர்கள், பித்தலாட்டக்காரர்கள், என்ன கலகக்காரர்களை கொண்டதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி. இதெல்லாம் அவருடைய பொன்மொழிகள். இதெல்லாம் அங்க எழுதி வைக்கலாமே. காங்கிரஸ் ஆபீஸ் ஒண்ணு இல்லை, வேண்டிய கட்சி தானே, அதை கரை சேர்க்க வேண்டாமா? பெரியாருடைய சிலை எல்லாமே எப்படி அவங்க தினம் போகும்போது அதை பார்க்க வேண்டாமா? அவங்களுக்கு அவங்க சிலைக்கு முன்னால ஒழிய வேண்டியது காங்கிரஸ் கட்சி. பொறுக்கி தின்பவன் தான் காங்கிரஸை ஆதரிப்பான். எழுதி வைக்க வேண்டியது தானே. ஆனா வச்சா கூட காங்கிரஸ்காரனுக்கு தெரியாம போயிடும். ஏன்னா அவன் சத்தியமூர்த்தி பவன் போறது இல்லை, அறிவாலயம் தான் போறான்.